அடுத்த வீடியோ பார்த்தரலாம். ஆல்ரெடி வந்து பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜஸ்ட் இன் டைம் இன்வென்ட்ரி, JIT. முதல்ல டெஃபினிஷன் பார்த்துருவோம். டெஃபினிஷன் ஒரு ஜென்ரல் பாயிண்ட் வச்சுக்கோங்களா. சப்ளையர் டு அரேஞ்ச் ஃபார் ஃப்ரீக்வன்சி டெலிவரி ஆஃப் குவான்டிட்டி. ஃப்ரீக்வன்சினா ஒரே லாட்டாக பண்ணாமல் அப்பப்போ அந்த குவான்டிட்டியை வந்து சப்ளை பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற சப்ளை பண்ணுறாங்க. அது மாதிரி தான் ஜஸ்ட் இன் டைம். தேவைப்படுறப்ப மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பாங்க. இது ஸ்டோருக்கு போகாமல் நேராக வந்து ஃப்ளோருக்கே வந்துடும், ஒர்க் ஷாப்புக்குள்ளேயே வந்துடும். இப்படி வரணும்னா என்ன பண்ணணும்? சப்ளையர் தான் ரொம்ப ரொம்ப மெயின். சப்ளையர் வந்து நல்ல குவாலிட்டிலையும் தேவைப்படுற குவான்டிட்டியும் உடனே சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். இது ரொம்ப மெயின். அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் இருந்ததுன்னா இந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணலாம். இந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுனால ஸ்டாக் வந்து ஒரு கேரியிங் காஸ்ட்டுன்னு ஒன்று நமக்கு இக்னோர் ஆகிடும். ஏன்னா கேரி பண்ண போகிறது கிடையாது. ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமமாக இருக்க போகுது. கிளாரிக்கல் ஒர்க்கு ரொம்ப ரிடக்ஷனாக இருக்க போகுது. ஏன்னா ஜாப் முடிக்கிறப்போ நம்ம வந்து எவ்வளோ பேமெண்ட் இதுக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ பே பண்ணிட்டு போயிட போகிறோம். இது ஒரு ஜென்ரல் கைட்லைன் தான். இது உள்ளே பார்ப்போம். ஆப்ஜெக்டிவ் பர்ச்சேசிங் இஸ் அப்டைன்டு டெலிவரி ஆஃப் எ மெட்டீரியல் இமீடியட்லி ஆஃப்டர் திஸ் யூஸ். ஒரு மெட்டீரியல் லாட்டை வந்து யூஸ் பண்ணி முடித்த உடனே இமீடியட்டாக இன்னொரு டெலிவரி பண்ண முடியும். கம்பெனி கேரண்டி டு பை த பல்க் குவான்டிட்டி. கம்பெனி வந்து கேரண்டி இருக்காங்க, பை குவான்டிட்டி தராங்க. பட் வந்து பல்காக பண்ணலை, ஃப்ரீக்குவென்சியான சப்ளை டெலிவரியை தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்குவென்சி டைம் டிபெண்ட்டான டெலிவரியை கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே சப்ளையர் கேரண்டி குட் குவாலிட்டி மெட்டீரியல். ஏன்னா நேராக வந்து ஒர்க் ஷாப்புக்கு வரப்போகுது. இங்கே வந்து ரிசிப்டோ இல்லை செக்கிங்கோ ஸ்டோரோ இல்லை இருக்காது. நேராக ஒர்க்மேன் தான் வந்து அந்த குவாலிட்டியை செக் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து சப்ளையர் தான் வந்து இந்த குவாலிட்டிக்கு அஷூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னா ஜாப் வந்து இதுவாகிடும். அதை வந்து ரீசனபிள் ப்ரைஸில் குவாலிட்டி அஷூரன்ஸ் எடுத்துக்கணும். அட்வான்டேஜ்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம், ஸ்டாக்கில் வைக்க போகிறதில்ல. கிளாரிக்கல் ஒர்க்கு கம்மி, நேராக வந்து ஒர்க் ஷாப்லேருந்தே ஆர்டர் பண்ணுற போகிறாங்க. குட் ரேப்போர்ட்னா நம்பிக்கை. சப்ளையர் யூஸ்ஃபுல் டு லாங் டேர்ம் வந்து நம்பிக்கையான ஒரு சப்ளையர் இருக்கும். கேரியிங் காஸ்ட்டு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிஓக்யூவில் கேரியிங் காஸ்ட் இங்கே தேவைப்படாது. ஏன்னா இது வந்து ஸ்டோருக்கே சப்ளை ஆக போகிறது கிடையாது. அடுத்தது சேர்த்து பார்த்துடலாம். இது ரெண்டுத்தையும் இதை சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகே. விஇடி அனலைசஸ், விட்டல், எசன்ட்ரிக்கல், டிஸ்கிரைப்டு மூணாக கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. விட்டல்ன்றது ஹை வேல்யூ ப்ரொடக்ஷன், இது டிமாண்ட் வந்ததுன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். எசன்ட்ரிக்கல்ன்றது வந்து மீடியம் வேல்யூ, ப்ரொடக்ஷன் வந்து ஃபியூ ஹவர்ஸ் வந்து ரன் ஆகும். டிசரபிள் வந்து வேல்யூ பற்றி இம்பார்ட்டன்ட் கிடையாது, லோ வேல்யூ தான், ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகாது, ஃபியூ டேஸ் வந்து ரன் ஆகும். இது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி பண்ணுறது. இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் பார்க்க போகிறோம். இதனோட தான் வரும் எஃப்என்டி, எஃப்என்எஸ்டி. இதனோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம்.